ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஹெல்த்தி டயட்டுக்கு ரொம்ப முக்கியமான ரெசிபியான பயறு முளைகட்டுறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். முளைகட்டின பயிரை நம்ம கடையில வாங்கினா எவ்வளவு விலை இருக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி இல்லாம நம்ம ஈஸியா வீட்டிலேயே பண்ணிக்கலாம். என்னைக்கும் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனா வீட்டுல பண்றதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாவும் கிளீனாவும் இருக்கும். பயறு முளைகட்டுறதுக்கு நான் 2 விதமான ரெசிபியை இன்னைக்கு யூஸ் பண்ணி காட்ட போறேன். எது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முளைகட்டுறதுக்கு பயறு வாங்கும் போது நல்ல தரமானதா ஆர்கானிக் பயரா நல்ல பிராண்டடா வாங்கிக்கோங்க. அதுல நிறைய சின்ன சின்ன பயிறு இருந்துச்சு அப்படின்னா அது முளைக்காது. அதனாலதான் இந்த மாதிரி நல்ல ஒரே ஷேப்ல இருக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான பயிர் நம்ம வாங்கிக்கணும். பாசி பயிறு 1 கப் எடுத்துக்கிறோம். பயிரை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தண்ணியாவது நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிக்குவோம். அந்த தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியற வரைக்கும் நம்ம அதை நல்லா கழுவிக்கணும். பயிரை முளைகட்டும் போது நம்ம 2-3 நாளாவது இந்த பயிரை வெளியே வச்சிருப்போம் இல்லையா? அப்ப இதுல ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பயிர்ல சில கைண்ட் ஆஃப் பாக்டீரியா க்ரோ ஆயிடும். ஊற வைக்கிறதுக்காக இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்கணும். வெறுமனே நம்ம முளைகட்டாம சுண்டல் பண்ண போறோம் அப்படின்னா அது 12 மணி நேரம் ஊறினா போதுமானதா இருக்கும். ஆனா முளைகட்டுறதுக்கு நம்ம அதை 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டி இருக்கும். வெயில் காலம் அப்படின்னா நம்ம அந்த 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊறின தண்ணியை இருத்து அதை வெளியே ஊத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். நான் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை தண்ணி மாத்திருவேன். இப்ப நான் ஒரு நாள் நைட் ஊற போட்டிருந்தேன்னா மறுநாள் நைட் இந்த மாதிரி தெரியும். லேசா இதுல முளைச்சிருக்கு பாத்தீங்களா? இனிமே ஒரு சல்லடை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா சும்மா நம்ம கையாலேயோ இந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்துருவோம். முதல்ல இந்த பயிரை இந்த பிளாஸ்டிக்ல இப்படி ஒரு பயிர் முளை கட்டுறதுக்குன்னு கடையில விற்பாங்க இல்லையா? இதை வச்சு நான் முளை கட்டி காட்டுறேன். நாம தொடர்ந்து இந்த முளைகட்டுற பாத்திரத்தை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த அடிப்பகுதியில எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கலரேஷன், அதாவது கொஞ்சம் கலர் மாறுபடுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சோப் போட்டு கழுவுனா கூட போகாது. ஆனா நம்ம ஒரு ப்ளீச் வச்சு இதை நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு தான் இந்த முளைகட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த முளைகட்டும் போது இந்த முளைப்பயிர் ஈஸியா ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு தடவை முளைகட்டின பிறகும் இந்த மாதிரி தான் நம்ம இதை கிளீன் பண்ணி வைக்கணும். இந்த முளைகட்டுற பாத்திரத்துல 3 அடுக்குகள் இருக்குது இல்லையா? இதுல கீழ் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்கிறோம். அதாவது 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம அதுல சேர்த்துக்கிறோம். 1 கப் ஊறி இருந்துச்சு இல்லையா? அதை 2ஆ பிரிச்சுட்டு இந்த 2 தட்டுகள்லையும் நம்ம இப்படி பரவலா போட்டுக்கிறோம். இந்த முளைகட்டி ஒவ்வொரு தட்டுலையுமே நம்மளுக்கு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த ஓட்டை வழியா தான் நம்மளுக்கு இந்த வாட்டர் எல்லாமே ஆப்ரேட் ஆகி ஒவ்வொரு தட்டுக்கும் போய் வருது. ஸோ அதுல அடைச்சிடாதபடி நம்ம அதை சுத்தி கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த பயிரை இப்படி பரவலா போட்டுக்கணும். இனிமே இந்த பாத்திரத்துல வந்திருக்குல்ல, அந்த மூடி வச்சு நல்லா டைட்டா மூடிக்கணும். இது ஓப்பன் ஆயிருக்க கூடாது. ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ட்ரை ஆயிரும். அப்ப பயிறு முளைக்காது. இனிமே இதை எடுத்து நம்ம கிச்சன்ல ஒரு அடி தட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கூல் ட்ரை பிளேஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சூரிய வெளிச்சம் டைரக்டா படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அலமாரியில வச்சுட்டு நான் இந்த மாதிரி மூடி வச்சுக்குவேன். இல்ல நம்மளுக்கு டைரக்ட் சன்லைட் படாது அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்லயே வச்சாலும் கூட அது முளைச்சிரும். இது பாருங்க, இப்ப கவுண்டர் டாப்லயே கூட இது முளைச்சுதான் இருக்குது. 12 மணி நேரம் கழிச்சு, அதாவது நம்ம இன்னைக்கு நைட் 6 மணிக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில 6 மணிக்கு இந்த மாதிரி நல்லா முளைச்சிருக்கதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னும் அதிகமா முளைக்கணும் அப்படின்னா இது மேல 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இந்த தட்டுகள் எல்லாம் நல்லா அடுக்கி வச்சுட்டு நல்லா டைட்டா மூடி வச்சு மறுபடியும் நம்ம ஒரு 12 hours இதை நல்லா முளைக்க விட்டு பார்க்கலாம். அன்னைக்கு ஈவினிங், அதாவது 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இது முளைச்சிருக்கிறத பார்க்க முடியும். இது போதாது, இதை விட அதிகமான லெங்க்த்துக்கு நம்ம முளைக்க வைக்கணும். அதை டைரக்டா பச்சையா சாலட்ல போட்டுக்க போறோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் இன்னொரு 12 hours இதை நம்ம முளைக்க வைக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி தான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் தண்ணி இதுல சேர்த்துக்கிறோம். ஏன்னா தண்ணி இல்லை அப்படின்னா இந்த பயிர் அப்படி ரொம்ப காஞ்சிரும். அப்படி காஞ்சிருச்சு அப்படின்னா இதோட லெங்க்தியா அது முளைக்காது. மறுபடியும் இதை நம்ம அடுக்கி வச்சுட்டு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருவோம். இனிமே இதை இருட்டான பிளேஸ்ல வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. நம்ம கவுண்டர் டாப்லயே கூட வச்சுக்கலாம். இனிமே அது முளைக்கவே ஆரம்பிச்சிடும். மறுநாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பயிர் நல்ல லாங்கா முளைச்சிருக்கத பார்க்க முடியும். பயிரை கழுவி ஊற போட ஆரம்பிச்சதுல இருந்து 3 நாள் கழிச்சு இந்த அளவு நல்லா இது க்ரோ ஆயிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா முளைச்சிருக்குது அப்படின்னு. இனிமே இதை கொஞ்சமா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு பச்சையாவே கூட நம்ம சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அதை சுண்டல் மாதிரி தாளிச்சுக்கலாம். முளைகட்டின பயிர்ல கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அது மாதிரி சுகர் லெவலும் கம்மியா இருக்கும். இது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த முளைப்பயிரை நம்ம இமீடியட்டாவும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இதை எடுத்து நம்ம 2-3 டப்பாக்கள்ல பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது 2-3 நாளைக்குள்ள இதை சாப்பிட்டுக்கலாம். இது அதிகமான நாட்கள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. பயிறு முளை கட்டுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் பாத்திரம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அதை விடவே நல்ல ஹெல்த்தியா இந்த மாதிரி ஒரு நல்ல சுத்தமான துணியில கூட நம்ம இதை முளை கட்டிக்கலாம். அதே மாதிரி தாங்க முதல்ல சொன்ன ப்ரொசீஜர் மாதிரியே அதை 12 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் வெளியில ஊத்திட்டு திருப்பி ஒரு தடவை தண்ணி ஃபில் பண்ணி நம்ம இன்னொரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த முளை கட்டுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்குள்ளேயே நல்ல அழகா முளைச்சிருக்கும். அந்த முளை கட்டுற பாத்திரத்தை எவ்வளவு டீட்டெயில்டா நல்லா அதை ப்ளீச் பண்ணி கழுவணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த முளை கட்டுற துணியும் நல்லாவே கிளீனா வச்சிருக்கணும். நம்ம வீடியோல பாக்குற இந்த துணிக்கு பேரு ஃபிளவர் சாக் கிளாத். இதை பிரெட் பேக் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல காட்டன் துணி. புட்டு செய்யறது, இந்த மாதிரி பயிறு முளை கட்டுறது, அதுக்கெல்லாம் நான் இந்த கிளாத் தான் யூஸ் பண்றேன். ஆனா இந்த துணியுமே நம்ம ஒவ்வொரு யூசேஜுக்கு பிறகும் நல்லா ப்ளீச் போட்டு நல்லா துவைச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா சமையல் பண்றதுக்குன்னே அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வெள்ளை வேஷ்டி காட்டன்ல வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருந்த வேஷ்டி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு ஹைஜீன் இல்லை. அந்த காலத்துல ஏதோ தெரியாம பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நம்ம இனிமே அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த துணி யூஸ் பண்ணி நம்ம முளை கட்டும் போதுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா நல்லா முளைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்களா. இந்த துணியுமே நம்ம ஒவ்வொரு முறையும் முளை கட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி கொஞ்சம் தண்ணி அதுல தெளிச்சு அதுல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அதே சமயம் இதை ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது நல்லா முளைக்கும். இனிமே இந்த முளைப்பயிரை வச்சு பேசிக்கா ஒரு சுண்டல் எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல 2 காஞ்ச மிளகாயும் கொஞ்சமா கருவேப்பிலையும் நம்ம அதுல கிள்ளி போட்டு இமீடியட்டா அது கூட நம்ம இந்த முளை கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அதுல நம்மளுக்கு தேவையான அளவு, அதாவது 2 கைப்பிடி அளவு அதுல சேர்த்துக்கிறோம். முளை கட்டின பயிரை பச்சையா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த பச்சையா சாப்பிடும் போது சிலருக்கு அது செமிக்காம கொஞ்சம் வாயு தொல்லைகள் ஏற்படலாம். அதனாலதான் நம்ம இதை இப்படி லேசா வதக்கிட்டு சாப்பிடுறோம். இந்த மாதிரி வதக்கிட்டு சாப்பிடும் போது அது நம்மளுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும், நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். இனிமே இந்த பயிருக்கு தேவையான உப்பு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். முளை கட்டாத பயிரை நம்ம குக்கர்ல போட்டு தானே வேக வைப்போம். அப்படி இல்லாம இந்த முளை பயிர் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்குவோம். அடுப்பு ஒரு மீடியம் ஹீட்ல நம்ம எரிய விட்டாலே போதுமானதா இருக்கும். 3 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயிறு நல்லா வெந்திருக்கிறத பார்க்கலாம். இதுல தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி வத்துறதுக்காக விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான முளைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த முளைப்பயிறு சுண்டல் நம்மளுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டோட 1 கப், இல்லைன்னா நம்ம டீ கூட 1 கப் சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த முளைப்பயிரை நம்ம கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் உப்புமா செய்யும் போது இந்த முளைப்பயிரை சேர்த்துப்பேன். ராகி சேமியா உப்புமா பண்ணும்போது இந்த மாதிரி முளைப்பயிரை சேர்த்து எப்படி ஹெல்த்தியா பண்றது அப்படிங்கிற ரெசிபி நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். பச்சை பயிரை எப்படி முறையா முளை கட்டுறது, அதை நல்ல ஹெல்த்தியா எப்படி நம்ம பாதுகாப்பா சமைக்கிறதுங்கிறத பார்த்தோமா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.